நீலகிரி மாவட்டத்தில் மழை குறைந்துள்ளது என்றும் பாதிக்கப்பட்ட இடங்களில் நிவாரணப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் ஆட்சியர் அருணா தெரிவித்திருக்கிறார். அவருடன் செய்தியாளர் ஐயாசாமி நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் நேற்று 28 சென்டிமீட்டர் மழை பதிவாகிறது. பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்து பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்தது. குறிப்பாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் மழை நீரால் சூழப்பட்ட பகுதிகளில் இருந்து மக்கள் இரவோடு இரவாக முகாம்களுக்கு கொண்டு வரப்பட்டு தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அம்பலமூல பகுதியில் உள்ள பழங்குடியினர் முகாமில் உள்ள மக்களை சந்தித்துள்ளனர். தற்பொழுது அவர்களுக்கான அடிப்படை தேவைகள் என்னென்ன செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்தார். மழையில் முகாமில் எத்தனை பேர் தங்கியிருக்கிறாங்க, எந்த கிட்டத்தட்ட பந்தலூர்ல மட்டும் ஒரு 285 சென்டிமீட்டர் நம்மளுக்கு மழை வந்து 285 மில்லிமீட்டர் மழை வந்தது. ஸோ பந்தலூர் இப்பவும் பார்த்தீங்கன்னா டவுன்ல எக்கச்சக்கமாக மழை பெஞ்சிட்டே தான் நேற்று மாதிரியே இருக்கு. பட் பந்தலூர் டவுன் சரௌண்டிங் ஏரியாஸ்ல ஓரளவு மழை ரிசீட் ஆயிருக்கு. நேற்று நைட் என்ன இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா, பந்தலூர்ல எஸ்பெஷலி இந்த அம்பலமூல பகுதியில் ஒரு 4 ஃபேமிலிஸ் கிட்டத்தட்ட ஒரு 20 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த மெம்பர்ஸ் பூரா அவங்களோட வீட்டில் தண்ணி ஏறிச்சு அப்படின்றதும் அவங்களால அங்கே இருக்க முடியாதுனால இமீடியட்டாக இங்கே ஜிடிஆர் ஸ்கூல் இருக்கு, அந்த கேம்ப்ல கொண்டு இவங்களை இங்கே தங்க வச்சிருக்கோம். நேற்று நைட்ல இருந்தே இருக்காங்க. அவங்களுக்கு பேசிக் நீட்ஸ் லைக் ஒரு பெட்ஷீட்டோ இல்லை ஒரு பாயோ ஃபுட்டோ இல்லை டாய்லெட் ஃபெசிலிட்டோ இது எல்லாமே பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்மளோட இங்கே இருக்கிற மெடிக்கல் ஆஃபீஸர் இருக்காங்க. ஒரு கேம்ப் கண்டினியூஸாக நடந்தது. SDRF டீமையும் இங்கே ஸ்டே பண்ண வச்சிருக்கோம். ஸோ ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று 2 இடத்துல நம்மளுக்கு லேண்ட்ஸ்லைட் ஆச்சு. இமீடியட்டாக அதை கிளியர் பண்ணி டிராஃபிக்கும் போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும்பொழுது அதை ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம டீம் ரெடியாகவே இருக்கேன். இன்னைக்கு நான் அந்த பந்தலூர் சைடு தான், பந்தலூர் டவுன்ல நிறைய மழை இருக்குன்னா அந்த ஏரியா போனால் அது சுற்றி இருக்கிற வாழவயல் அப்படின்ற ஏரியாவுக்கு போகும்போது அந்த வீடுகளில் தண்ணி ஏறி இருந்தது. ஆக்சுவலாக பின்னாடி பின்புறமா. பட் மக்கள் வெளியே வர விருப்பம் இல்லாமல் இருந்தாங்க. அவங்களோட என்ன கோரிக்கை அவங்களுக்கு எங்களது ஒரு தண்ணி கொஞ்சம் வெட்டி விட்டீங்கன்னா போதும், எங்களுக்கு ட்ரெயின் ஆயிடும்னு சொன்னாங்க. அதுக்கான ஏற்பாடு நம்ம லோக்கல் முனிசிபாலிட்டி வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்மளுக்கு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, சரி கொஞ்சம் தான் தண்ணி வந்திருக்கே அப்படின்னு ஒரு அலட்சியமா இல்லாமல் நம்மளோட ஆஃபீஸர்ஸ் கூப்பிடும் போது உடனடியாக கேம்ப் வந்துட்டாங்கன்னா இட் பி ஹெல்ப்ஃபுல். அந்த ஒரு ரெக்வஸ்ட் அவங்களுக்கு எல்லா கேம்ப்லும் ரெடியா இருக்கும்.